இப்போ செகண்ட் லீக் நடக்குது. இதில் பெரிய கோட்டையும் நெய்வேத்தலையும் நட போகிறாங்க. டாஸ் விழுந்து நெய்வேத்தலி ஜூஸ் டு பவுலு, பெரிய கோட்டை பேட்டிங் பிடிக்கிறாங்க. ஆவிடர்களின் தலை சிறந்த அம்பேர். ஆவிடர்களின் தலை சிறந்த அம்பேர். நெய்வேத்தலிக்காக முதல் ஓவர் போடுறது ரஞ்சித். இங்கிட்டு பவுலிங் போடுறவர் ரஞ்சித். ஸ்ரீராம் ஸ்டேக்கில் இருக்காப்புல. மொதல் பால் 4. சிறந்த மட்டைப்பந்து வீச்சாளர். செகண்ட் பால். தேர்ட் பால். அருமையான அடி சுரேந்திர அவர்கள். அடுத்ததும் பவுண்டரி. ஃபோர்த் பால். சரியான அடி. கேட்ச் பிடிப்பாரா? 6. கேட்ச் பிடிப்பாரா? 6. லாஸ்ட் 2 பால். அருமையான ஷாட். 4 ஸ்ட்ரைட் ரேஸில் பவர் பிளேயில் லாஸ்ட் பால். அதுவும் அருமையான ஷாட்டு. கேட்ச் ஆகுமா? கேட்ச்சு. ஆனால் அம்பையர் செக் பண்ணி பார்த்தே சொல்லுவாங்க. ஃபுல் டாஸு அவுட் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக மணி அவர்கள். செகண்ட் ஓவர் போடுவதற்கு அஜித் அவர்கள். செகண்ட் ஓவரில் முதல் பால். பவுண்டரி போகுமா? சிறந்த பீல்டிங். இரண்டாவது பந்து. அவுட் ஆகி வெளியாகிறார் ஸ்ரீராம். சிறந்த கீப்பர். சிறந்த பந்து வீச்சாளர் போல்ட். ஹலோ. சிறப்பான ஓட்டங்கள் 2 ரன்கள். சிறப்பான ஒரு ஜூம் பண்ணிக்கங்க. திரும்ப அப்படி இல்லை, பால் போயிட பண்ணுங்க. இப்படி பண்றியா? போல்ட்னா ஏன் ஆட்டுறியா? அது பால் போனோம்னா அதை நம்ம ஏற்றிக்கலாம். எடுக்கவே தெரியாது தளபதி. பந்து வீச்சல் போடாது. இவர் ஒரு சிறந்த பவுலர். அடுத்ததான் ஓவர் போடுவார். அணிக்காக 3வது ஓவரை போட வந்துள்ளார். அவர் எதிர்கொள்ளும் ரோஷன். சிறப்பான ஒரு ஆடி. 6 4 விக்கெட். சிறந்தது ஒரு கேட்ச்.
அருமையான ஒரு பவுலிங்பா. யோசிச்சு கரெக்டா ஸ்லோவா போட்டாப்ல. சிறந்த ஒரு பந்து, நிதான ஆட்டம். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா. விக்கெட். 3 பந்துக்கு சிறந்ததொரு போர்பா. ராக்கெட் ஷாட். இரண்டு ரன்னுக்கு முயற்சி. விக்கெட் ஆகுமா? 2 ரன். சிறந்ததொரு பவுலிங். கடைசி பந்து. அற்புதமா ஷாட்டுப்பா. 8 ரன் கொடுக்கலாம், ஆனா 6 தான் கமிட்டில இருந்து கொடுக்க. அற்புதமா ஷாட்டுப்பா. 8 ரன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 37 ரன் டார்கெட்டை செட் மேட்ச் பாக்குறதுக்கு ஒரு 2 சிறந்த ஒரு பந்து வீச்சு. 1 ரன் பா. பவர் பிளேல முத பால் 1 ரன் தான் கொடுத்திருக்காரு. திறமை சரியான பந்து வீச்சாளர் தான். 2 ஓடுனா கூட ஓடிட்டு போட்டோம். 2 போடா தப்பு இல்ல. லாஸ்ட் 5 பால் நல்லா போடு. கமா நர்னே. அப்பா திறமைப்பா. ஃபாஸ்ட் ஸ்லோ ரெண்டும் கலந்து அடிக்கிறாப்பா. சிறப்பான ஒரு பந்து வீச்சுப்பா. பேட்ஸ்மேனு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே ஸ்லோவா போட்டாப்ல. யோசிக்கவே கமா லவ்லி பால் அருணே. 4 பால் தான் மேட்சுக்கே நல்லா போட்டுறா தம்பி. சிறப்பான ஒரு பந்து வீச்சுப்பா. அடிச்சிருக்காப்ல. சிறப்பான ஒரு ஷாட்டுப்பா. 4. நானும் சளைத்தவன் இல்லை என்று பேட்ஸ்மேன் அவரோட திறமையை காட்டுறாரு. ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கு மேட்ச். பவுலர் வச்சுக்கிறேன். அருணே நீ வச்சு போடுறான். இல்லைண்ணே பவுலர் இதில் விட்டுட்டா அவங்க போய் ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குவாங்க. நம்ம வச்சோம்னா தான் அது சிக்கலாம். அருணே இவரே இல்லை தள்ளி வச்சுக்கிறியா? 2 பந்து இருக்கு. ஆடுங்க. நல்லா போடுற பாரு. ஒன்று போனா போயிட்டு பா. தப்பு கிடையாது. நல்ல பால் தான் அது. அண்ணே இங்கிட்டு வானே. அம்பேர் இங்கிட்டு வா. ஐயோ சரி சரி குழி இருக்கும். பேட்ஸ்மேன் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் பார்த்துருங்க. ஆறாப்பா 6 4 6 6 முதல் 3 பாலு பவர் பிளேல கடைசி பாலு. இது பேட்ஸ்மேன் பாலா பவுலர் பாலான்னு பார்ப்போம். சிறப்பான ஒரு ஷாட்டுப்பா. பவர் பிளேய சரியா யூஸ் பண்ணியிருக்காப்ல பேட்ஸ்மேன். 15 ரன் ஒரு ஓவருக்கு. நல்லா யோசிச்சு போடு. 2 பால் போடு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட். அற்புதமான ஒரு ஆட்டம். 1 ரன்னா 2 ரன்னா 1 ரன் மட்டும்.
இரண்டாவது ரனுக்கு முயற்சி. இல்லை இல்லை இல்லை, ஒரு ரன் மட்டும், ஒரு ரன் மட்டும். பவுலிங்கா? டாட் பால். wide wide. விக்கெட்டுக்கு ரைட்டு, விக்கெட். அற்புதமான ஓவர் இந்த ஓவர், சிறப்பு. அற்புதமான ஷாட் பா, ராக்கெட் ஷாட். ஒரு ரன்னு தான், ஒரே ரன்னு தான். சிவா, இந்த பவர் பிளே கோட்டை உள்ள தள்ளினே. வைட். நல்ல ஷாட்டுப்பா. யஸ்வந்த் ராஜ்குமார். ஓகே ஓகே ஓகே, கமிட்டியிலேருந்து அருமையான ஷாட்டுப்பா. பானத்தையே தொட்டுட்டு வந்துருச்சு. விக்கெட்டா? இல்லை இல்லை இல்லை, ஒரு ரன்கள் மட்டும்.